Hi students, welcome to Learning Page. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது application of matrices and determinantsல exercise 1.2ல second sum பார்க்க போறோம். ஒரு 3x4 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க என்ற அணிக்கு ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தி அணித்தரம் காண்க. Find the rank of a matrix using row echelon form. கொடுத்திருக்க மேட்ரிக்ஸை row echelon formல கன்வெர்ட் பண்ணிட்டு தென் அதோட ரேங்க் சொல்றது. ஒரு மேட்ரிக்ஸ் row echelon formல இருக்கணும் அப்படின்னா அதோட கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்திருப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய எல்லா நம்பரையும் ஜீரோன்னு சொல்லி கொண்டு வரணும். அதாவது இந்த 1 அப்படிங்கிற நம்பருக்கு கீழே வரக்கூடிய எல்லா நம்பரையும் ஜீரோன்னு சொல்லி கொண்டு வரணும். அதே மாதிரி ஜீரோன்னு சொல்லி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய எல்லா நம்பரும் ஜீரோன்னு சொல்லி கொண்டு வரணும். இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதாவது அந்த மேட்ரிக்ஸை ரோ எச்சலன் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மேட்ரிக்ஸ்ல எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் அந்த மேட்ரிக்ஸ் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 1 அப்படிங்கிற நம்பருக்கு கீழே வரக்கூடிய எல்லா நம்பரும் ஜீரோன்னு சொல்லி கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள் தான். R2வையும் R1 எடுத்துக்கலாம். R1 3 ஆல மல்டிப்ளை பண்ணி தென் R2ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 - 3 = 0. அது R2 இருக்க இடத்துல போட்டுடலாம். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ரோவை எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. செகண்ட் ரோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா R2 gives R2 minus 3 into R1. அதாவது R1 3 ஆல மல்டிப்ளை பண்ணி தென் R2ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி R2 இருக்க இடத்துல போடணும். ஃபர்ஸ்ட் இந்த 1 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3. 3 - 3 = 0. அதே மாதிரி 2வை 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 6 -1 - 6 = -7. Then -1 3 ஆல மல்டிப்ளை பண்ணா -3, 2 - 3 அதாவது minus of -3 வரும். 2 minus of -3 2 + 3 வரும். 2 + 3 = 5. தென் இந்த 1 அப்படிங்கிற இடத்துல நம்ம 0ன்னு சொல்லி கொண்டு வரணும். அதுவும் R3 R1 சம் சேஞ்சஸ் பண்றது மூலமா கிடைச்சிரும். அதாவது R3ல இருந்து டைரக்டா R1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 0ன்னு சொல்லி கிடைக்கும். அதை R3 இருக்க இடத்துல போடலாம். R3 gives R3 minus R1. 1 - 1 = 0. -2 = -4. Then 3 - 1 அதாவது 3 minus of -1 plus 1 வரும். 3 + 1 = 4. அதே மாதிரி லாஸ்ட் R4ல இந்த 1 இருக்க இடத்துலயும் 0ன்னு சொல்லி கொண்டு வரணும். இதுவும் டைரக்டா R4ல இருந்து R1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0ன்னு சொல்லி கிடைச்சிரும். R4 gives R4 minus R1. 1 - 1 = 0. Then -1 - 2 = -3. Then இந்த 1ல இருந்து இந்த -1 சப்ட்ராக்ட் பண்ணணும். 1 + 1 வந்துரும். 1 + 1 = 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரோல இந்த 1 அப்படிங்கிற நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய எல்லா நம்பரும் 0ன்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம். செகண்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் என்ன அப்படின்னா -7. இந்த -7க்கு கீழே வரக்கூடிய எல்லா நம்பரையும் 0ன்னு சொல்லி கொண்டு வரணும். அதாவது -4 இருக்க இடத்துலயும் 0ன்னு சொல்லி கொண்டு வரணும். -3 இருக்க இடத்துலயும் 0ன்னு சொல்லி கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் R1 R2வை எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. R3 தான் சேஞ்ச் பண்ண போறோம். இங்க வந்து -7 இருக்குது, இங்க -4 இருக்குது. இந்த ரெண்டு இடத்துலயும் காமனா ஒரு நம்பர் கொண்டு வந்து தென் அடிஷனோ சப்ட்ராக்டோ பண்ணிட்டோம் அப்படின்னா 0ன்னு சொல்லி கிடைச்சிரும். 7க்கும் 4க்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 28 வரும். R2வை 4 ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். R3யை 7 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு தென் R3ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 0ன்னு சொல்லி கிடைச்சிரும். That means R3 gives 7 into R3 minus 4 into R2. அதாவது 7க்கும் 4க்கும் LCM எடுத்தோம் அப்படின்னா 28. 7 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 28, 4 7 ஆல மல்டிப்ளை பண்ணா 28. தென் R3ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 28 - 28 = 0ன்னு சொல்லி கிடைச்சிரும். தென் அதை R3 இருக்க இடத்துல போட்டுடலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா R3யை 7 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். -4 × 7 28
minus, so minus of இங்க minus 7 இருக்குது, so plus வந்துரும், so plus 7 into 4 28, so 28 minus 28 equal to 0. so first இங்க 0 தான் இருக்குது, இங்கே 0 இருக்குது, so அதுல எந்த ஒரு changes ஆகாது, so 0 minus 0 0, then இதுல இருந்து subtract பண்ணும்போது நமக்கு 0 சொல்லி கிடைச்சிரும். அதே மாதிரி என்ன பண்ண போறோம், R3 7 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 into 7 28, then 5 into R2 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும், 5 into 4 20, so 28 minus 20, அதாவது 7 into R3 28, 4 into R2 20, so 28 minus 20 equal to 8. தென் அதே மாதிரி இந்த -3 இருக்க இடத்துலயும் 0ன்னு சொல்லி கொண்டு வரணும். ஸோ இதுவும் R2க்கும் R4க்கும் சம் சேஞ்சஸ் பண்றது மூலமா கொண்டு வந்துடலாம். ஸோ இங்க 7 இருக்குது R2ல, இந்த இடத்துல R4ல 3ன்னு சொல்லி இருக்குது. ஸோ 7க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 21 வரும். ஸோ இந்த 21 யூஸ் பண்ணி நம்ம R2க்கும் R4க்கும் சம் சேஞ்சஸ் பண்ணி 0ன்னு சொல்லி கொண்டு வந்துடலாம். ஸோ வந்து R2வை 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும், R4வை 7 ஆல மல்டிப்ளை பண்ணணும். then R4ல இருந்து R2வை சப்ட்ராக்ட் பண்ணி R4 இருக்க இடத்துல போட்டோம் அப்படின்னா 0ன்னு சொல்லி கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க 0ன்னு தான் இருக்கு, அது எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. then R4வை 7 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 3 into 7 21, அதாவது -21. R2வை 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 into 3 21, இங்க மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 21. ஸோ இங்க -21 plus 21 equal to 0, அதை வந்து R4 இருக்க இடத்துல போடுறோம். then R4வை 7 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 into 7 14. then R2வை 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 3s are 15. then R4ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், ஸோ 14 minus 15 equal to -1. ஸோ அதை R4 இருக்க இடத்துல போட்டுடலாம். then பாருங்க R3ல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் என்ன அப்படின்னா 8. 8க்கு கீழே வரக்கூடிய நம்பரையும் 0 அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். ஸோ இந்த -1 இருக்க இடத்துல 0ன்னு சொல்லி கொண்டு வரணும். ஸோ R1 R2 R3யை எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. ஸோ இப்போ இந்த 1னை 8 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -8ன்னு வந்துடும். அதாவது R4வை 8 ஆல மல்டிப்ளை பண்ணி தென் R3யை சப்ட்ராக்ட் பண்ணி R4 இருக்க இடத்துல போட்டா 0ன்னு சொல்லி கிடைச்சிரும். ஸோ R4 gives 8 into R4 plus R3. சாரி, அடிஷன் பண்ணோம் அப்படின்னா 0ன்னு சொல்லி கிடைச்சிரும். அதாவது R4வை 8 ஆல மல்டிப்ளை பண்ணி தென் R3யோட ஆட் பண்ணி R4 இருக்க இடத்துல போட்டோம் அப்படின்னா 0ன்னு சொல்லி கிடைச்சிரும். ஸோ -1 into 8 8 plus 8 equal to 0, அதை R4 இருக்க இடத்துல போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டுமே 0ன்னு தான் இருக்குது, ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. ஸோ 0 0 -1 into 8 8 plus 8 equal to 0. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ எச்சலன் ஃபார்ம்ல இருக்குது. அதாவது 1 அப்படிங்கிற நம்பருக்கு கீழே வரக்கூடிய எல்லா நம்பரும் 0ன்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி செகண்ட் ரோல -7க்கு கீழே வரக்கூடிய எல்லா நம்பரும் 0ன்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம். தென் தேர்ட் ரோல 8க்கு கீழே வரக்கூடிய நம்பர் 0ன்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் 1, செகண்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட் -7, அதுதான் ரைட் சைட்ல இருக்கணும், இந்த 1 லெஃப்ட் சைட்ல இருக்கணும். அதே மாதிரி R2 R3க்கு பார்க்கும்போது -7 லெஃப்ட் சைட்ல இருக்கணும், 8 அப்படிங்கிறது ரைட் சைட்ல இருக்கணும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஒரு ரோ எச்சலன் ஃபார்ம்ல இருக்குது. தென் இதுல உள்ள எவ்வளோ நான் ஜீரோ ரோ இருக்குதோ அதுதான் இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க். ஸோ கீழே இருக்கிறது வந்து 0 ரோ, மீதி இருக்க 3 ரோ வந்து நான் ஜீரோ ரோ. அதாவது இதுல 3 நான் ஜீரோ ரோ இருக்குது. ஸோ இதோட ரேங்க் என்ன அப்படின்னா 3.